தமிழக சட்டமன்றத்தில் வெற்றி பெற்று பெரும்பான்மை கிடைக்காததால் அதாவது தாவேக தலைவர் விஜய் ஆட்சி அமைக்க முடியாத சூழலில் 25க்கும் மேற்பட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் புதுச்சேரி உள்ள ரெசார்ட்டில் தங்க வைக்கப்பட்டுள்ள சம்பவம் தமிழக அரசியலில் பரபரப்பை கிளப்பியுள்ளது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆட்சி அமைக்க போதுமான எண்ணிக்கையில் எம்எல்ஏக்கள் ஆதரவு இல்லை. இதனால் ஆட்சி அமைக்காமல் தாவேக தவிர்த்து வருகிறது. இதனால் தமிழக அரசியல் களம் தேர்தலுக்கு முந்தைய நிலையை விட அதீத பரபரப்பாகிவிட்டது. இந்த பரபரப்பான சூழலில் 25க்கும் மேற்பட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் புதுச்சேரியில் உள்ள தனியார் சொகுசு விடுதியில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் ஏற்பாட்டில் அதிமுக எம்எல்ஏக்கள் OS மணியன், தளவாய் சுந்தரன், பண்ருட்டி எம்எல்ஏ மோகன், புவனகிரி எம்எல்ஏ அருள்மொழிதேவன், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, தோப்பு வெங்கடாச்சலம் ஆகியோர் உள்ளிட்ட மொத்தம் 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த தனியார் விடுதியில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அதில் ஒரு சட்டமன்ற பண்ருட்டி சட்டமன்ற உறுப்பினர் மோகன் தனது கவுன்சிலர் பதவி சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறதுக்கு முன்னால் இருந்த கவுன்சிலர் பதவியை ராஜினாமா செய்வதற்கு பண்ருட்டி சென்றுள்ளதாக தகவல் வெளியாகிறது. அதை தவிர்த்து மீதும் 29 சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது இந்த தனியார் சொகுசு விடுதியில் தங்கியுள்ளனர். இந்த சட்டமன்ற உறுப்பினர் தாவேகாவிற்கு அதிமுக ஆதரவு அளிக்க வேண்டும் என இபிஎஸ்ஸிடம் சி.வி. சண்முகம் வலியுறுத்துவதாக கூறப்படும் சூழலில் இந்த அரசியல் நகர்வு பரபரப்பை கிளப்பி இருக்கிறது. ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, OS மணியன் உள்ளிட்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து தமிழக வெற்றி கழகத்திற்கு அதிமுக ஆதரவு அளிக்க வேண்டும் எனவும் துணை முதல்வர் நமது கட்சிக்கு வாங்க வேண்டும் எனவும் தெரிவித்ததாக தகவல் வெளியாகியது. அதற்கு எடப்பாடி பழனிசாமி அதிமுக துணை முதலமைச்சர் என்ற பதவிக்கு வராது எனவும் பதில் கூறியதாக தகவல் வெளியாகிறது. அதற்கு நீங்கள் துணை முதல்வர் ஆக தேவையில்லை, எங்களில் யாராவது ஒருவரை சட்டமன்ற குழு தலைவராக நியமியுங்கள், நீங்கள் பொதுச் செயலராகவே இருங்கள், எங்களில் யாராவது ஒருவர் துணை முதல்வராக இருக்கிறோம் என வாதத்தை முன்வைத்ததாக கட்சி வட்டாரங்கள் தெரிவித்தன. அதற்கு எடப்பாடி பழனிசாமி மறுப்பு தெரிவித்ததாலேயே இந்த சட்டமன்ற உறுப்பினர்களை அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தலைமையில் சொகுசு விடுதியில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக கட்சியினர் தெரிவித்து வருகின்றனர். இந்த சூழலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திப்பதற்காக புதுச்சேரி வர இருப்பதாக வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றனர். இன்று மாலையோ அல்லது நாளை காலையில் சொகுசு விடுதிக்கு வருகை தந்து இங்குள்ள சட்டமன்ற நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல் இருக்கிறது.